எந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குவானோ அவர்களில் சிலரிடமிருந்து சிலருக்காக வேண்டி உரிமைகளை அல்லாஹு தஆலா பெற்றுத் தருவானோ, யார் அநியாயம் செய்திருந்தார்களோ அவர்களிடமிருந்து அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உரிமைகளை அல்லாஹு தஆலா வாங்கி விடுவான். இந்த உலகத்துல ஒரு மனிதன் தன்னுடைய பதவியினால, தன்னுடைய பொருளாதாரத்தினால, தன்னுடைய வலிமையினால அவன் நீதிமன்றத்தினுடைய பிடியிலிருந்து தப்பித்திருந்தால் அவன் அநியாயக்காரனாக இருக்கும்போது நாளை மறுமையிலே அல்லாஹுடைய பிடியிலிருந்து தப்பிவிட முடியாது. அல்லாஹுடைய நீதமான தீர்ப்பிலிருந்து அவன் தப்பிவிட முடியாது. கண்டிப்பாக அல்லாஹ் யார் பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்களிடமிருந்து அவன் அந்த பாதிப்புக்குரிய அளவிற்கு நீதத்தை பெற்று அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பான். பாதிப்பை ஏற்படுத்திய அநியாயக்காரர்கள் அல்லாஹுடைய பிடியிலிருந்து ஒருபோதும் தப்பித்து விட முடியாது. அப்படிப்பட்ட அந்த தீர்ப்பளிக்கப்படக்கூடிய நாள் ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு நேரமாக மட்டும் இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல மறுமையை மறுக்கக்கூடியவர்கள் இன்னும் யாரெல்லாம் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை புறக்கணித்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டிருக்க மாட்டான். இந்த உலகத்திலேயே அவர்களுக்குரிய அந்த தீர்ப்பை அவன் காட்டியிருப்பான். அந்த கெட்ட முடிவை அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பான்.